ஒரு இருமல், சளி, காய்ச்சல் இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் மருத்துவர் அணுகும் பொழுது பெற்றோருக்கு என்னன்னா ஒரு 2 டோஸ் மருந்து போட்ட உடனே அது கம்ப்ளீட்டா சரியாயிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது. இது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பிராக்டிகலும் கூட கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல ஒரு இருமல், சளி, காய்ச்சல் வருதுன்னா அது ஒரு கிருமினால இருக்கலாம், அலர்ஜினால இருக்கலாம், நிறைய காரணங்களால இருக்கலாம். இந்த மருந்து என்ன செய்யுதுன்னா உடம்பு அந்த கிருமிகளை, அலர்ஜியை ஃபைட் பண்ணும்பொழுது மருந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குது. இப்போ உடம்பே அந்த விஷயத்தை பார்த்துக்குது, கூட மருந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ அது ஒரு ப்ராசஸ். 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். படிப்படியாக அதோடைய தீவிரம் குறைஞ்சுதான் அது சரியாகும். 1 டோஸ் 2 டோஸ் போட்ட உடனே முழுமையா சரியாகல அப்படின்னு நம்ம நினைக்கிறது பிராக்டிகல் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு 2 நாள் போட்டீங்க, அதோடைய தீவிரம் அதிகமாகுது, இல்ல தீவிரம் குறையவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை திருப்பி போய் பார்க்கலாம். வேற குறைஞ்சு வருது அப்படின்னும் பொழுது ஒரு 3 நாள் கழிச்சு கொஞ்சம் சளி இருக்குது, கொஞ்சம் ஜுரம் இருக்குது, ஆனா முன்னாடியை விட தீவிரம் குறைஞ்சிருக்குதுன்னா கண்டிப்பா பதட்டம் இல்லாம வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 நாள் பாருங்க, சரியாகலன்னா அப்புறம் டாக்டர் போய் பாருங்க. அந்த மருந்து போட்ட உடனே அறவே அந்த நோய் உடம்பை விட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அது 5 நாளா கூட இருக்கலாம், 1 வாரமா கூட இருக்கலாம். தீவிரம் குறைஞ்சால் போதும், கொஞ்சம் பொறுமையா நீங்க வெயிட் பண்ணலாம்.